தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டமான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை காரணமாக மழைநீரானது பொதுமக்கள் வகிக்கும் இடங்களுக்கு சென்று வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்திருந்தனர். இந்த நிலையில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் நிவாரணப் பொருட்களும் நிதியும் வசூலிக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனி வருகின்ற 10 நாட்களுக்கு நாம் தமிழர் கட்சியானது நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளது. அந்த வகையில் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்தார். மற்ற கட்சி தலைவர்கள் போல் போட்டோஷூட் நடத்தாமல் அண்ணன் சீமான் அவர்கள் பகல் முதல் இரவு வரை இரவு பகல் பார்க்காமல் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்தார். அண்ணன் சீமான் அவர்களிடம் நிவாரணப் பொருட்களை வாங்க வந்த மக்கள் அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டியுள்ளனர். அதில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்தது எங்களுக்கு தாய் தந்தை வந்தது போல் இருக்கிறது என்ற கருத்தை பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர். யாரையும் நம்ப தேவையில்ல அரசியல். ஆமா, நாங்கெல்லாம் இந்த ஏரியால அண்ணாதிமுக ஒரு விசுவாசி தான். ஆனா இனிமேல் யாரும் நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ கடப்படி ஐயா வந்தது ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு ஒரு தகப்பன் தாய் வந்த மாதிரி எங்களுக்கு தோணுது. ஆனா மற்ற தலைவர்கள் எல்லாரும் நேரடியா களத்துக்கே போற செய்தி நம்மளால பார்க்க முடியல. நீங்க சீமான் அவர்கள் மட்டும் நீங்க நேரடியா பாதிக்கப்பட்ட ஓய்வு எடுக்கலாம் மொபைல். நான் ஒன்றும் தலைவன் இல்லையே, நான் மக்களில் ஒருத்தன். அது மக்கள் துயர் வரும்போது அவங்க கூட நிற்க வேண்டியது என்னுடைய பிறவி கடமை. அது அடுத்தவங்க செய்கிறாங்க, செய்யலை, அது பிரச்சனை. மற்றவங்களுக்காக, மற்றவங்க பாராட்டுக்காக, மற்றவங்க சொல்லணுங்கிறதுக்காக வேலை செய்யறது இல்லையே தம்பி. மனச்சான்றுக்கு தான் வேலை செய்ய முடியும். இது என் வேலை, நான் செய்கிறேன். அதில் என் பிள்ளைகள்லாம் என் கூட இருந்து உழைக்கிறாங்க. அவ்வளோதான். இல்லை, யாராவது ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு தொடங்கி வச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் 3000 பேருக்கு நின்று கொடுக்குறாரு. அவருடைய உடல்நலத்தை பார்க்கணும்னு இன்னைக்கு தம்பிகள்லாம் சொல்றாங்கல்ல. நீ கொடுக்குற பொருளை வாங்க நாங்கள் வரல, உன்னை ஒரு தடவை நேரில் பார்க்கணுன்னு வந்தோன்னு சொல்கிற அம்மா, அக்கா, தங்கச்சிகிட்ட என்ன பேசுவீங்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள். நீங்க கொடுக்குற பொருள் எங்களுக்கு முக்கியம் இல்லை, ஒரு தடவை உன்னை நேரில் பார்த்தணும்னு தோணுச்சு வந்தோன்னு சொல்கிறவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க?